வணக்கம். இன்னைக்கு உயிர்மெய் எழுத்துகள்ல அடுத்தது நம்ம பார்க்க போறது ஊவனா வரிசை. இந்த மெய்யெழுத்து ஊவனான்ற உயிரெழுத்து கூட சேரும் பொழுது என்ன மாதிரியான உயிர்மெய் எழுத்து உருவாகுதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இக்குன்ற மெய்யெழுத்து ஊவனா அப்படின்ற உயிரெழுத்து கூட சேரும் பொழுது பூ அப்படின்ற உயிர்மெய் எழுத்து உருவாகுது. சரிங்களா? இக்கு பிளஸ் பூ இஸ் ஈக்குவல் டு பூ. சரிங்களா? இப்ப இந்த சவுண்ட் எண்டு எதுல முடியணும்? ஊன்ற சவுண்ட்ல முடியணும். சரிங்களா? இது எப்படி எழுதுறது அப்படின்னு காமிச்சிடுறேன். இது ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு சே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுலயே ஒரு ஊனா போடுவீங்க இல்லையா, அந்த ஊனா போட்டுடுங்க. அவ்வளவுதான். இந்த சிம்பலுக்கு கூட்டு குறியீடுன்னு பேரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு சே போட்டுடுங்க. அதுல இருந்து ஒரு ஊனா. இதுதான் என்னது? பூ. சரிங்களா? அப்ப இக்கு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு பூ. அடுத்த எழுத்து என்னது? இங்கு. இப்ப இங்கு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு நியூ. 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 சரிங்களா? இதுவும் ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க நியூ போட்டுருங்க. நியூ உங்களுக்கு போட தெரியும் ஆல்ரெடி. அப்ப இந்த ஜாயின்ல இருந்து என்ன பண்ணா ஒரு சுழி. சுழி சுற்று அப்படின்னு இதுக்கு பேர். ஒரு சுழி, அதாவது கர்வ் மாதிரி போட்டு அதோட நுனியில என்ன பண்ணணும், சுழிச்சு விட்டுறணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நியூ போட்டுருங்க. நியூ போட்டு இந்த ஜாயின்ல இருந்து என்ன பண்ணணும், ஒரு சுழி சுற்று. சரிங்களா? இதுக்கு பேர் என்னன்னா நியூ. நியூ. அடுத்த எழுத்து என்ன அப்படின்னா ஹெச்யூ பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு சூ. இதுவும் ரொம்ப ஈஸி. சூ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சூ போட்டுடுங்க. சூ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இதுல இருந்து என்ன பண்ணணும்னா ஒரு சுழி சுற்று. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சூ போட்டுடுங்க. இப்ப இதுல இருந்து என்ன பண்ணும், ஒரு சுழி சுற்று. சூ. 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 சரிங்களா? அடுத்தது இஞ்சு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு நியூ. நியூ. சரிங்களா? இது எப்படி போடுறது? ஃபர்ஸ்ட் நியூ போட்டுடுங்க. நியூ உங்களுக்கு தெரியும். அது கூட ஒரு துணைக்கால் போட்டீங்கன்னா அதுதான் என்னது? நியூ. நியூ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு நியூ போட்டுட்டு அது கூட ஒரு துணைக்கால். கானாக்கு போடுவீங்க இல்லையா துணைக்கால், கா ஞாக்கு, அதுதான். சரிங்களா? இப்ப இது பேர் என்னது? நியூ. இஞ்சு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு நியூ. அடுத்தது இட்டு. இட்டு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு டூ. இது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா டூ போட்டுடுங்க. அதோட நுனியில என்ன பண்ணணும், வளைச்சு விட்டுறணும், சுழிச்சு விட்டுறணும். சரிங்களா? டூ போட்டு அதோட இதுல வளைச்சு விட்டுறணும். சரிங்களா? இதுக்கு பேர் என்னது? டூ. இட்டு பிளஸ் ஊ டூ. அடுத்தது என்னது? இன்னு. இது உங்களுக்கு நூ ஆல்ரெடி தெரியும் இல்லையா, அந்த நூ போட்டுருங்க. மூணு சுழி நூ போட்டு கூட ஒரு துணைக்கால். அவ்வளவுதான். இன்னும். இன்னும். சரிங்களா? மூணு சுழி நூ போட்டு நூ போட்டு அதோட ஒரு துணைக்கால். இது பேர் என்னது? நூ. நூ. இன்னு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு நூ. நூ. அடுத்த இத்து. இத்து பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு டூ. இது என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் தூ போட்டுடுங்க. தூ உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரொம்ப ஈஸி இல்ல? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், தூலாம் சூப்பரா போடுவீங்க. இப்ப தூ போட்டு அது கூட என்ன பண்ணணும், ஒரு துணைக்கால். அவ்வளவுதான். இதுக்கு பேர் என்ன? தூ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், தூ போடுங்க. அது கூட ஒரு துணைக்கால். இதுக்கு பேர் என்ன? தூ. தூ. இத்து பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு டூ. அடுத்த எழுத்து இந்து. இந்து பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு நூ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நூ போட்டுடுங்க. அது கூட ஒரு துணைக்கால் சேர்த்தா இது பேர் என்னது? நூ. ஃபர்ஸ்ட் என்னது? நூ. உங்களுக்கு நூ தெரியும் இல்லையா, அந்த நூ.
அது கூட ஒரு துணைக்கால். இதுக்கு பேர் என்னது? நூ. நூ. இந்து பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு நூ. அடுத்தது என்னது? இப்பு. இப்ப என்ன பண்ணா இப்பு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு பூ. இது ரொம்ப ஈஸி. பூ போட்டுடுங்க. பூ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப அந்த நுனியில இருந்து என்ன பண்ணணும்? இங்க ஒரு சுழி சுற்று. இதுக்கு பேர் என்னது? பூ. ஃபர்ஸ்ட் பூ போட்டுடுங்க. அதுல இருந்து என்ன பண்ணும்? ஒரு சுழி சுற்று. இதுக்கு பேர் என்னது? பூ. பூ. இப்பு பிளஸ் ஊ பூ. அடுத்தது மூ. இமு பிளஸ் ஊ மூ. இதுக்கு என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் மூ போட்டுடுங்க. போட்டு அதோட நுனியில சுழிச்சு விட்டீங்கன்னா அதுதான் என்னது? மூ. ஃபர்ஸ்ட் மூ போட்டு அதோட நுனியில சுழிச்சு விட்டீங்கன்னா மூ. சரிங்களா? அடுத்தது இ பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு யூ. ஆல்ரெடி உங்களுக்கு யூ எழுத தெரியும் இல்லையா? அந்த யூ வந்து எழுதிடுங்க. எழுதிட்டு அதுல இருந்து என்ன பண்ணணும்னா ஒரு சுழி சுற்று. சரிங்களா? ஃபர்ஸ்ட் யூ போட்டுடுங்க. அதுல இருந்து ஒரு சுழி சுற்று. இதுக்கு பேர் என்னது? யூ. யூ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் யூ போட்டுட்டு அதுல இருந்து ஒரு சுழி சுற்று. யூ. சரிங்களா? இ பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு யூ. அடுத்தது ஈக்கு அப்புறம் என்ன வரும்? இர் பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு ரூ. இது ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி ரூ உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரூ போட்டுடுங்க. போட்டுட்டு அந்த நுனியில சுழிச்சிட்டீங்கன்னா அதுதான் ரூ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரூ. ரூ போட்டுடுங்க. இப்ப அது நுனியில அதுக்கப்புறம் சுழிச்சு விட்டீங்கன்னா அதான் என்னது? ரூ. 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 சரிங்களா? இரு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு ரூ. அடுத்த எழுத்து என்னது? இல். இல்லு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு லூ. லூ ஈஸி. ஆல்ரெடி உங்களுக்கு லூ போட தெரியும் இல்லையா? லூ போட்டுனா அது கூட ஒரு துணைக்கால் போட்டீங்கன்னா அதுதான் என்னது? லூ. ஃபர்ஸ்ட் ஒரு லூ போட்டுடுங்க. இப்ப அது கூட ஒரு துணைக்கால் போட்டீங்கன்னா அதான் என்னது? லூ. லூ. இல்லு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு லூ. அடுத்த இவ். இவ் பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு ஊ. ஊ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஊ போட்டுடுங்க. போட்டு இந்த ஜாயிண்ட்ல இருந்து ஒரு சுழி சுற்று. இப்படி போட்டீங்கன்னா என்னது? இதுதான் என்னது? ஊ. ஊ. சரிங்களா? அடுத்தது இந்த இவ் பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு ஊ. அடுத்து இழு. இழு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு ழூ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ழூ போட்டுடுங்க. இப்படி போடணும் இல்லையா? யானை தும்பிக்கை அதோட நுனியில இப்படி சுழிச்சு விட்டீங்கன்னா அதான் என்னது? ழூ. சரிங்களா? இது பேர் என்னது? ழூ. இழு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு ழூ. இழு. அடுத்த எள்ளு. எள்ளு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு லூ. ஆல்ரெடி லூ உங்களுக்கு போட தெரியும் இல்லையா? லூ எப்படி போட்டீங்க? இப்படி யானை தும்பிக்கை மாதிரி போட்டீங்க. அதோட நுனியில இப்படி சுழிச்சு விட்டாதான் என்னது? லூ. லூ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா லூ போட்டுடுங்க. லூ போட்டு அப்புறம் அந்த நுனியில இப்படி சுழிச்சீங்கன்னா அதான் என்னது? லூ. லூ. சரிங்களா? இல்லு பிளஸ் ஊ லூ. அடுத்த எழுத்து என்னது? இற்று. இற்று பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு ரூ. ரூ. சரிங்களா? ஆல்ரெடி வந்து ரூ தெரியும் உங்களுக்கு. ரூ. ரூ எப்படி போடுவீங்க? செப்பளங்கால் மாதிரி போட்டு ஒரு வர்டிக்கல் லைன். இது கூட ஒரு துணைக்கால் ஆட் பண்ணீங்கன்னா அதான் என்னது? ரூ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரூ போட்டுக்கோங்க. அது கூட ஒரு துணைக்கால் ஆட் பண்ணீங்கன்னா ரூ.
சரிங்களா? இது வந்து இட்ரு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு ரூ. அடுத்த எழுத்து இன்னு. இன்னு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு நூ. நூ. இது வந்து ரெண்டு சுழி நூ போட்டுட்டு அது கூட ஒரு துணைக்கால் போட்டா அதான் என்னது? நூ. ரெண்டு சுழி நூ போட்டு அது கூட ஒரு துணைக்கால் போட்டா அதான் நூ. சரிங்களா? இப்ப இன்னு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு நூ. நம்ம வந்து எப்படி எழுதுறது உச்சரிக்கிறதுன்னு பார்த்தாச்சு. ஒரு தடவை ஆன்டி ஃபுல்லா உச்சரிச்சு காமிக்கிறேன். பூ, நியூ, டூ, யூ, டூ, டூ, இன்னூ, டூ, நூ, பூ, மூ, யூ, ரூ, லூ, ஊ, ழூ, ளூ, ரூ, நூ. சரிங்களா? நல்லா ஒண்ணுக்கு ரெண்டு தடவை உச்சரிப்பை கவனிங்க. இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 3 டைம்ஸ் வந்து அந்த இக்கு பிளஸ் பூல இருந்து இன்னு பிளஸ் நூ வரைக்கும் பார்த்து சொல்லி அனுப்பணும். சரிங்களா? சரியா உச்சரிச்சு அனுப்பணும். அதே மாதிரி 3 தடவை பார்த்து எழுதி அனுப்புங்க. சரிங்களா? இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட் செல்லக்குட்டீஸ். தேங்க்யூ ஸோ மச்.